Good evening everyone. Welcome to my channel Trade with Peace. இன்னைக்கு நிஃப்டி இந்த பிளேஸ்ல ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்டில் இந்த பிளேஸ்ல வரும்போது நான் இதை 920 பக்கத்துல ட்ரேட் எடுத்திருந்தேன், கால் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் இந்த பிளேஸ் போகும்போதெல்லாம் ஒரு 10 பாயிண்ட் பக்கத்துல லாஸ் வந்துருந்துச்சு. தென் இந்த பிளேஸ் பக்கத்துல வச்சு நான் அதை வாங்கின ப்ரைஸுக்கே செல் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆப்ஷன் இது. எதனாலன்னா இதில் நேற்றுக்கு ஒரு 2 குவான்டிட்டிஸ் டெலிவரி எடுத்து வச்சுருந்தேன் புட் சைடில். ஸோ இந்த பிளேஸ் எல்லாம் வரும்போது அது லாஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த கால் சைடில் உள்ளதை நான் எளியராக ப்ராஃபிட் புக் பண்ணாமலே இதில் நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, டெலிவரி ஆப்ஷனே கிடையாது. ஆனால் இது டெலிவரி எடுத்து வச்சு கரெக்டான ட்ரேடையும் க்ளோஸ் பண்ண முடியாமல் எளியராக ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் நிறைய டைம்ஸ் இன்னும் புட் சைடில் ட்ரேட் எடுத்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல வச்சு ஒரு ட்ரேட் எடுத்துக்கிட்டேன் புட் சைடில், அதுவும் லாஸ். இந்த பிளேஸ்ல வச்சு ஒரு ட்ரேட் எடுத்துருந்தேன், அதுவும் லாஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ இதோட லாஸ் இன்னைக்கு 8000 பக்கத்துல வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தது இந்த கால் ஆப்ஷன் 114க்கு எடுத்திருந்தேன், அதே ரேட்டுக்கே செல் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லாஸ் 45 ருபீஸ் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து டெலிவரி எடுத்து வச்சிருந்தது 23,150 புட் ஆப்ஷன். இது 2 குவான்டிட்டிஸ் டெலிவரி எடுத்து வச்சிருந்தேன், அதுவும் லாஸ். தென் இதெல்லாம் இன்னைக்கு பண்ணது, இதுவும் இந்த வீக் எக்ஸ்பைரி. ஸோ எல்லாமே 0ல முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ லாஸ் 8000 பக்கத்தில் வந்துருந்துச்சு. ஸோ இதில் ப்ராப்பராக ட்ரேடிங் சிஸ்டத்தையும் ஃபாலோ பண்ண முடியலை டெலிவரி எடுத்து வச்சதுனால. தென் ஓவர் ட்ரேடிங்கும் பண்ணி ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.